நடிகை ஒருத்தவங்க இப்போ கும்பமேளாவில் துறவரத்திற்கு மாறி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கும்பமேளாவில் முழு துறவரத்திற்கு மாறிய நடிகை மம்தா குல்கர்னி பற்றி தான் எல்லோரும் பேசி வந்துட்டு இருக்காங்க. விரைவில் மகா மண்டலேஸ்வர் பதவி கிடைக்க போகுதான். மகா கும்பமேளாவில் பாலிவுட் நடிகை மம்தா குல்கர்னிக்கு மகா மண்டலேஸ்வர் பதவி அளிக்கப்பட இருக்கு. இதை அவருக்கு அளிக்கக்கூடிய கின்னர் அகாடாவில் இணைந்திருக்கிறாங்க மம்தா அவர்கள். அதாவது திருங்கைகள் அகாடா. சுமார் 34 வருடங்களுக்கு முன்னாடி பாலிவுட்டினுடைய பிரபல நடிகையாக வலம் வந்தவங்க தான் மம்தா குல்கர்னி. இவங்களுக்கு வயது 50 ஆகுது. பல திரைப்படங்களில் இந்தி படங்களில் நடித்து மிகப்பெரிய அளவில் பிரபலமானாங்க. இவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய உலக தாதாக்களுடன் தொடர்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. இதன் பிறகு மெல்ல திரைப்படங்களில் விலகியவங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. அடுத்து 2012 ஒரு முறை உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜின் கும்பமேளாவிற்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு எழ துவங்குச்சு. இதனால் காவி உடைகள் அணிய துவங்கிட்டாங்க. தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூட அப்பப்போ பதிவுகளையும் போட்டு வந்தாங்க. கடைசியாக தன்னுடைய பதவியில் பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த பதிவில்னா, 23 வருடங்களுக்கு பிறகு தாய்நாடான இந்தியா வருவதாகவும் மும்பை அவரை வரவேற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் தான் பிரயாக்ராஜின் மகா கும்பமேளாவிற்கும் சென்று முழுமையான துறவரம் மேற்கொள்வதாகவும் பதிவிட்டிருந்தாங்க. இதன்படி அவங்க ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை மகா கும்பமேளாவின் செக்டர் 16 கின்னர் அகாடாவிற்கு வந்திருக்கிறாங்க. தலைவரான ஆச்சாரியா லட்சுமி நாராயணன் திரிபாதியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்களாம். தமக்கு மகா மண்டலேஸ்வர் பதவி அளிக்கும்படியும் முழு துறவரம் பூண தயாராகவும் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான நிபந்தனைகளை ஏற்ற நடிகை மம்தா குல்கர்னி துறவரத்திற்கு தயாராகிட்டாங்களாம். இவங்களுக்கு ஷியாமாய் மம்தானந்த் கிரி என புதிய பெயர் இடப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி சொல்லியிருக்கக்கூடியது ரொம்பவே வைரலாக பரவிந்துட்டுருக்கு. ஜூனா அகாடாவின் மூத்த துறவிகள் இதை செஞ்சு வச்சுருக்காங்களாம். இந்த நிகழ்வு மாலை முடிந்த பின் ருத்ராட்ச மாலைகள் அணிந்து காவி உடையில் அவங்க செய்தியாளரிடம் பேசியிருக்காங்க. எனக்கு காளி மாதா கட்டளையிட்டபடி எனது புதிய குருவாக கின்னர் அகாடாவின் தலைவர் லட்சுமி நாராயணன் திரிபாதியை ஏற்றிருக்கிறேன். முழு துறவரம் பூண்டதால் மகா மண்டலேஸ்வர் பதவி அளிக்கப்பட இருக்கு. இதற்காக எனக்கிட்ட நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கிட்டேன். கடந்த 23 வருடங்களாக நான் துறவரத்தில் தான் இருக்கேன். என்னுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னை பாலிவுட்டிற்கு திரும்பும்படி வலியுறுத்துகிறாங்க. ஆனால் நான் அதை ஏற்க போகிறது கிடையாது. மகாகாலை உத்தரவின்றி எதுவும் நிகழாதுன்னு தெரிவிச்சிருக்கிறாங்களாம். துறவரத்திற்கு பின் கின்னர் அகாடாவின் முத்ரா முகாமில் தங்கி இவங்க நிறைய விஷயங்களை சொல்லி பிரச்சாரம் செய்ய போகிறதாக சொல்லியிருக்காங்க. இதுபோல் துறவரம் மேற்கொண்ட பாலிவுட்டின் முதல் நடிகையாக மம்தா அவர்கள் கருதப்படுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.